அடவுளே இப்போ என்ன நடந்துச்சு? மக்களே அடிச்சிருச்சு மீன். போடுங்க போடுங்க போடு போடு. நல்லா இல்லை. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹாம்ஸ்டர் கோட்டு அண்ணா. ஏஜே ஃபிஷிங் டாக்கிள்ஸ் அண்ணா. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வேணுமென்று எதுவும் பண்ணவில்லை. கை வைக்காத பின்னாடி. ஏன்னா பின்னாடி என்ன இருக்கு? ஐயோ நான் இதை பார்க்கலையே. எப்படி ஹலோ மக்களே சொல்லுங்க. வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான சம்பவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து ஃப்ராக் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் ஃப்ராக். இந்த ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அவங்க தான் நமக்கு ஃப்ராக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஃப்ராகு. ஹாம்ஸ்டர் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தாறுமாறாக கலெக்ஷன் இருக்குது. இங்கே பாருங்க. வா 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 என்னண்ணா இது? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. அங்கே பாருங்க. ஆஹா ஆஹா எல்லாம் நல்லா தரமாக இருக்கு. நீ பிங்க் கலர் தானே கேட்ப? நான் பிங்க் கலர் கேட்க மாட்டேண்ணா. நீ யார் பிங்கை ஞாபகப்படுத்தாதானா? இந்த மாதிரி இருக்கு. உனக்காக பிங்க் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ணனுக்காக. நான் சொல்லி கேட்டே வாங்கினேன் அவர்கிட்ட. அண்ணன் பிங்க் கலரில் இல்லைன்னா இந்த ஆள் வீடியோவுக்கு வரமாட்டாருண்ணே. இங்கே வேறு சட்டை கூட அப்படி தான் போட்டு வந்திருக்காரு. இன்னும் காடி சோக்கார். இது எப்போ நான் கண்டுபிடிச்சீங்க? நானே ஏதோ ஒரு பொண்ணு ஒன்று கமெண்ட் பண்ணுது. யாருன்னு தெரியல எனக்கு. அந்த ஆள் இருக்காரா என்னன்றாருன்ட்டு. இனிமேல் இருக்க மாட்டார். இன்னோட கொண்டுருவேன். இங்கே பாருங்க. எல்லா ஃப்ராகுமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. ஃப்ராகெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் ஃப்ராகு. சூப்பர் கலெக்ஷனு. இந்த ஃப்ராகோட டீட்டெயில்ஸ்லாம் வேணால் நான் ஷார்ட்ஸ் வீடியோவை போடுறேன். ஃபுல் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஃப்ராகெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஏஜே ஃபிஷிங் டாக்கிள்ஸ் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தாறுமாறாக இருக்குது எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம மீன் பிடிக்க போயிடலாம். இதை வச்சு நான் இன்னைக்கு செங்கன் அவுரியாக போட்டு தாக்க போகிறேன். பிடிச்சிடலாமா? நீ செங்கன் அவுரி தான் பிடிப்பேன். நான் சுறா மீனே பிடிப்பேன். வாங்க வாங்க மக்களே. வாங்க 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 மக்களே. நான் பார்த்தீங்கன்னா அசாசியன் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க. ஹாம்ஸ்டரில் அசாசியன் சூப்பராக இருக்கும் ரிசல்ட். நான் இப்போ செக் பண்ணியே காட்டுறேன். நீ என்ன எடுத்துருக்கேன்? நான் கேண்டி எடுத்திருக்கேன். கேண்டி பிங்க் கலர். பிங்க் கலர் பிங்க் கலர் வேணான்னு இப்போ கேண்டி தூக்கி வச்சிருக்கியா நீ? அப்புறம் என்ன பண்ணுறது? கேண்டி நான் சொல்லல. இந்த ஆளை கேண்டி சாப்பிடலாமா மக்களே? எனக்கு அவர் கேண்டின்னு சொல்றது வேற மாதிரி கேட்குது. அப்படியா? ஆண்டி ஆண்டியா? கேண்டி தான்டா சொன்னேன். ஆண்டி சொல்லலாம். சரி போலாமா? நம்ம அசாசியனை மாட்டிட்டேன். நான் கேண்டியை மாட்டிட்டேன். ஆனால் கேண்டி கருப்பாக இருக்கானே. உனக்கு ரோஸ் கலரில் அதையும் அடிச்சு தரேன். அதுலேயும் ரோஸ் இருக்கியா? இங்கே பாரு மக்களை. இதான் அசாசியன். வாங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும். டைம் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட தூமெக்ஸ் ராடு. ரீல் பார்த்தீங்கன்னா கேஸ்கிங்கோட ரீலு. நல்ல லாங் கேஸ் போகும். இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். டைம் ஆகிடுச்சு. மீன் அடிக்கிற நேரம் இதான். வேமா ஓடிலாம் வாங்க. கேமராமேன் தாக்கப்பட்டு விட்டார். மக்களே மிஸ் ஆயிடுச்சு. போட்ட இடத்துல அடிச்சிருச்சு. மக்களே போட்டோன்னா எடுத்துருச்சு. போட்டோன்னா அந்த இடத்துல அடிச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ இந்த ஆள் கேட்டாப்புல. அதுக்குள்ள மீன் அடிச்சு திரும்பிட்டாப்புல. இல்லைன்னா நான் மாத்திருப்பேன். ஏன் பொம்பளை சோக்க ஒர்க் ஆகலையா? ஒர்க் ஆகலையே. வருதா? தண்ணிக்குள்ள வருது. இல்லை எனது லெட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. வரும். மக்களே அது பார்த்தீங்கன்னா புல்லு நிறைய இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல போடக்கூடிய தவளை. அதை எடுத்துட்டு ஓப்பன் வாட்டரில் எவனா வீசுவானா? அது தண்ணிக்குள்ளே தானே போகும். பிங்க் கலரில் இருக்க ஒரே காரணத்துக்காக எடுத்தல. இப்போ என்னத்தை வச்சிருக்க? இப்பயா ஏதோ ஒன்று எடுத்தேன். பேர் மட்டும் படிச்சு சொல்றியா? எனக்கு பேர் எங்கே போட்டிருக்கு? இது என்ன மறுபடியும் மஞ்சள் கலரில் எடுத்திருக்க? மஞ்சள் கலரு என்னோட ஃபேவரட் இருக்கனால மஞ்சள் சுடிதாரு, பிங்க் கலர் சுடிதாரு இதெல்லாம் பார்த்து பார்த்து கரெக்டாக எடுக்கிறது. இந்தாங்க போடுங்க. பிடிங்க வாங்க. வரேங்க. இல்லை அடிக்கிற மக்களே. 2 மீன் மிஸ் ஆயிடுச்சு மக்களே. அதில் பிளாஸ்டரில் பிளாஸ்ட் பண்ண போகிறோம். பெரிய ஃப்ராக். ஒரு வருஷம் கழிச்சு நீ தான் காஸ்டிங் சூப்பர். வேற லெவல். ஹாம்ஸ்டர் அவுரி. அடிச்சாச்சு. கையோட ரிலீஸ் பண்ணுறோம். மடி வந்து கடிச்சிடாதடா. போயிட்டு வாடா. பை.
மூணுது என்னன்னா ஊக்கிட்ட மாட்டேங்குது. கல்லில் பட்டு பார்த்தீங்கன்னா பிரைட் லைன் கட் ஆயிடுச்சு. மக்களே மண்டை காயுது. காலையிலே ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ராக் வேறு அங்கே போய் மாட்டிச்சு, எடுக்க முடியுமான்னு தெரில. இப்போ நான் கோஸ்ட்டை மாற்றுறேன். நிறைய ஃப்ராக் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஒரு ஃப்ராகை நம்பி போகாதீங்க எப்போவுமே. இப்போ நான் வந்து ஹாம்ஸ்டரோட கோட்டை மாற்றிருக்கிறேன். ஃப்ராக் நல்லா இருக்குது, நல்லா சேஃபாகவும் இருக்குது பார்க்க. நல்லா லேட்டக்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டிஸ்டன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஆக்ஷன் ஃப்ராக்னு சொல்லுவோம். எப்படின்னா நீங்கள் நல்ல ஆக்ஷன் வேகமாக கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே உள்ளே தான் வரும். மக்களே அடிச்சிருச்சு மீன். ஸ்ட்ரைக்கு போடுங்க போடுங்க. அப்பா ஒரு ஆள் சைஸை பாருங்க, எவ்வளோ சைஸுன்னு. சூப்பர்ண்ணா. போடுது சைஸை பாருங்க மக்களே. அடிச்சிட்டோம்ல சைஸு மக்களே. சைஸு என்ன சைஸுன்னு வாயை பாரு, அதோட வாயை. என்ன ஃப்ராக்ண்ணா? இதுண்ணா கிரேசி தான் அதுங்க. எல்லோ 1 கிலோக்கு மேலே தான் இருக்கும். வெயிட் பண்ணலாமா? போண்ணா எவ்வளோண்ணா வெயிட் இருக்கு கன்ஃபார்மாக சொல்லிட்டு போடு. கரெக்டாக ஒரு 100. சரி இந்த போடு பார்ப்போம். வெயிட்டை காட்டிட்டு பார்த்துக்கிங்க. 0. நான் பார்க்கல எடை எவ்வளோ இருக்கு மக்களே. எவ்வளோ இருக்கு? நான் எடை பார்க்கல. அதான் 100 சொன்னேன், 165 இருக்கு. ஒரு 40 கிராம் கம்மி. அதுக்கு இனியே அப்படி பார்க்குற 40 கிராம் தான் கம்மியாக சொன்னேன். போண்ணா வருத்தரலாமா? வருத்தரலாம். முடியல, டைம் ஆயிடுச்சு. அவர் அடிச்சிட்டாரு, நான் 4 ஸ்ட்ரைக்கை விட்டுட்டேன். இன்னும் எதுவும் மீன் லேண்ட் ஆகலை. வாங்க போய் எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா கல் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பாறையாக இருக்குது. நம்ம ஓவரால் லாங் பண்ணோன்னா அந்த கல் போல் போய் ஃப்ராக் மாட்டிக்குது. வாங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு விடுறதா இல்லை, கண்டிப்பாக ஏதாவது மீன் பிடிக்கிறோம் ஹாம்ஸ்டரில். போடு நல்லா இல்லை. பொறுமை மக்களே. அடிச்சிருச்சு நல்ல சைஸு. டேய் பிடிச்சியா? தூக்கு. என்ன ஃப்ராகு? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹாம்ஸ்டர் கோட்டு. போடு. இங்கே வர மக்களே, கோட்டில் அடிச்சிருக்கு. நல்லா சைஸாக இருக்குது. அவுரி மீன். அதுவா ஊக்க போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. நல்ல மீன். லைட்டாக தட்டினா போது ஊக்க ஏறிடுறா. நல்லா இருக்கா ஃப்ராகு? செம்மையாக இருக்காரு. அடிச்ச ஊக்க பாரு. இங்கே வரேன் வாயில் எப்படி பேத்துட்டு வந்துருக்குன்னு. ரிசல்ட் ஓகே தானே? ரிசல்ட் பக்கா ரிசல்ட். என்ன ராடு? என்னோட ஃபேவரட் மேக்ஸ் ஸ்டீல். கேஸ்கிங் மேக்ஸ் ஸ்டீலா? மேக்ஸ் ஸ்டீல். அபுகாசி பயமாக இருந்துச்சு வளர்ந்தது பார்த்து. ஓகே சூப்பர். ஓகே மக்களே, இப்போ நம்ம போய் வேறு மீன் பிடிக்க போகிறோம். ஆசிக்கண்ணா வந்துட்டாரு, நானும் வந்துட்டேன். போடு. கையை போட்டுருச்சா? பார்த்து எடு. புட்றா, ஓடிய போகுது. உணவுக்கு இல்லை, காலையிலேருந்து 2 மீன் ரிலீஸ் பண்ணியாச்சு. மக்களே பிடிச்சாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மீன் பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மீன், 2 மீன் ரிலீஸ் பண்ணியாச்சு. 2 மீன் இது 2 ஓரளவுக்கு நல்ல பெரிய மீன் தான். இதை சாப்பிட பயன்படுத்திக்கலாம். இன்னும் நான் தான் 1 மீன் பிடிக்கல மக்களே. 4 ஸ்ட்ரைக்காக விட்டுட்டேன். ஏதாவது போய் பிடிக்கணும். நம்ம ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளைன்னு இருக்கான், ஆனால் இன்னும் 1 மீனே பிடிக்கல. வாங்க பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம். மக்களே அங்கே ட்ரை பண்ணுவோம். அங்கே ஏதோ மீன் இருக்குது. ஹாம்ஸ்டர் வெற்றியோட வா. அண்ணா என்ன கட் ஆயிடுச்சு? அச்சோ மக்களே, சம்பவம். 28 mm பிரைடு கட் ஆயிடுச்சு. ஒரே சார் கொட்டாயிச்சியா? ஐயோ கட்டுப்பேத்திருச்சு மக்களே. 28 mm பிரைடு கட் ஆகி போச்சு. எப்படி கட் ஆச்சுன்னு தெரியல. மீன் சைஸ் எப்படி ஒரு 3 கிலோவுக்கு மேலே தான் ஒரு செம்ம சைஸ். இத்தனைக்கு விட்டு அடிச்சிச்சு. காண்டாயிடுச்சு மக்களே. ஓ லைன் பாறையில் பட்டு டேமேஜாக இருந்துச்சா என்னன்னு தெரியலையே. சைஸை பார்த்தியாண்ணா? நல்ல சைஸ் மக்களே. ஃபுல் ட்ராக்ல இல்லை, இது லீட் லைன் கிட்ட கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லீட் லைனே போடல, ஃப்ராக் கிட்ட கட் ஆயிடுச்சு.
சின்ன மீனாக இருந்தால் சாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சின்ன மீன் மாதிரி தெரில, ரொம்ப பெரிய மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க மக்களே. அழுகுதான் வருது மக்களே. காலையிலேருந்து 4 ஸ்டைக்கு, இது 5வது ஸ்டைக்கு. அது அடிக்கலாம் பெரிய மீன் மக்களே, எல்லாமே பெருசு. அசாசியனில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஊக்கப்பாகல. அதனால் என்ன பண்ணேன், விட்டு அடித்தேன். விட்டு அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா பிரைடு கட் ஆகிடுச்சு. அவ்வளோ சீக்கிரம் பிரைடு கட்டாது. கண்டிப்பாக மீன் பெருசாக இருக்கும். சைஸ் தான் சைஸ் தான் எப்படி 3 கிலோ மேலே தான் வரும். 3 கிலோவுக்கு மேலே இருக்கும் மக்கள். இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா கம்பல்சரி லீடர் லைன் பெருசாக பயன்படுத்துங்க. லீடர் லைன் இந்த மனுஷன் காலையெல்லாம் போட்டு சுற்றுச்சு. ஏன் மீன் பெரிய மீன் இருக்கா, லீடர் லைன் போட்டு சுற்ற வேண்டியதானே. காலையில் அங்கே இடத்துல கட்டானதுக்கப்புறம் லீடர் லைன் போடல, அசால்ட்டாக விட்டுட்டேன். இப்போ அதுவே எனக்கு பிரச்சனையாயிடுச்சு. ஓகே, நம்ம அசாசியன் போய் சோழியை முடிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது யார், பெர்சியஸை மாட்டியிருக்கேன். பார்க்கலாம். கடவுள்களோட பையன் தானே பெர்சியஸு. பார்க்குறதுக்கு சூப்பராக க்யூட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்கானு. உன்னை ட்ரை பண்ணலாம் வாங்க. அமைக்கிட்டேன். எனக்கு அழுகிறதா கதறதானே தெரியல. 6 ஸ்டைக்கு. ஸோ மீனை பாத்திர மேலே பறந்து வச்சேன். இதுக்கு மேலே எப்படின்னா ஊக்கப் பண்ணுறது. ஸோ மக்களே, ஏதோ நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மக்களே. ஹாம்ஸ்டர் ஃப்ராக் வந்து நல்லா இருக்குது. ஃப்ராக் மேலே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. எனக்கு தான் நீ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைக் ஆகலை, ரிசல்ட் இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே ஸ்ட்ரைக்கு. 6 ஸ்ட்ரைக்கு. 6மே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அடித்து பிரைடு கட்டாச்சு. இப்போ ஒன்று அடித்து மீனே மேலே பறந்து வருது. பறந்து வந்தோன்னே நான் திருப்பி ஆன் பண்ணிட்டே ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், அந்த கேப்பில் போயிடுச்சு. காலையிலேருந்து இதான் மக்கள் நடக்குது. எனக்கு ஏதோ தெரியல, இவனுக்கு ஏதோ பண்ணிட்டானுங்க என்னைய. இவனுங்களுக்கெல்லாம் மாட்டுது பாருங்க. சூனியக்காரன் வேறு அங்கே சிரிச்சிட்ருக்கான். தடி ஆட்டுறத போய் ஏதோ டவுட்டாக இருக்குது மக்களே. பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியுதா, இதான் குகை. இப்போ அவசர காலத்துக்கு நம்ம தங்குறதுக்கு திங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். எனக்கு நேரம் சரியில்லை, மீன் கிடைக்கல, மன வெறுத்தியில். இப்போ நான் அங்கே தான் போய் உட்காந்து டீ போடலான் இருக்கேன். முடியல மக்களே. ஒரு மனுஷனுக்கு இப்படி இல்லாமல் நடக்கும். 6 ஸ்ட்ரைக்கு. எனக்கு இது வரைக்கும் ஃப்ராக் கட்டானதே கிடையாது மக்கள். இதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில், ஃபஸ்ட் டைமாக ஃப்ராக் கட் ஆகிருக்குது பிரைடில். என்னோட ஒரு ஃபைட் பண்ணி போனால் கூட பரவாயில்ல, ஊக்கம் பண்ணும் போதே போகுது. அதான் ஆசிக்கு முன்னால் கட்டாயி போச்சு. அதான் இந்த ஆள் முன்னாடி கட்டாயம் மானத்தை வாங்குது. எனக்கு அடி இப்போ என்ன சொல்லு, என்ன தப்பு சொல்லு. இல்லை சும்மா நீ வீசு 2 பேரில் யார் பிடிக்கிறீங்க பார்த்துருவோம். நீங்கள் வீசு போட்டு இப்போ இப்போ எதில் ஒன்று இல்லையா, நான் ஃப்ராக் மாத்துறேன். என்னத்துக்கு இது ஃப்ராக் உள்ளே இருக்கு, ஆனால் பார்க்கல. இப்போ போறியா? இப்போ நான் நம்பிட்டு தானே ஆசினை தவறு விழுந்த இடத்துக்கு குறிச்சு வீசு. கரெக்டாக விழும். அவ்வளோதான், கரெக்டாக. அப்படியே மெதுவாக காசு பண்ணிட்டே வா. நின்று பொறுமையாக அண்ணா கட்டாயிடுச்சு. மறுபடியும் கட்டாயிடுச்சு. அடவுளே, மறுபடியும் லைன் கட்டாயிடுச்சு. ஒரு வீடு தான் போறாங்க. போடுப்பா. அது எடுக்காத, வாயில தவளை இருக்கு. சத்தியமா சைஸ் தான் மக்களே. எல்லாத்துக்கும் அட்டம் தான் கொடுத்துச்சு. கடைசியில் இவனுக்கு தான் எடுக்கணும்னு விதி. மக்களே, என்ன மக்களே சொல்றது, இந்த மனுஷனோட இதாக இருக்கு. ஹாம்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 6 ஃப்ராக் வாங்கியிருந்தோம். 2 ஃப்ராக் மனுஷன் மீன் வாய்க்கில் விட்டார். முடிஞ்சு போச்சு. நம்ம போட்டார். ரிசல்ட் நல்லா இருக்கானா. ஆனால் வந்து ஹாம்ஸ்டர் ஃப்ராகை நம்பி வாங்கிங்கள். வாங்குறப்ப பிரைட் லைன் லீடர் லைன்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. எனக்கு என்ன நேரம் சரியில்லையா இல்லை பிரைட் லைன் சரியில்லையான்னு தெரியல. என்ன அடிச்ச எல்லாமே 2 கிலோ சைஸ் மேலே இருக்கதான் மீனை கட் பண்ணிட்டு லைனை கட் பண்ணிட்டு போயிடுச்சு. சைஸ் எல்லாமே நல்ல சைஸுங்க. போட்டிருந்த அந்த ஸ்னாப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு ஸ்னாப் 50 ரூபா. எல்லாத்தையும் சேர்த்து போயிடுச்சு. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா அடி 300 ரூபாய்க்கு மேலே இருக்கும். மக்களே, நம்ம கடைசி முயற்சி ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணுவோம். உள்ளே என்ன ஃப்ராக் கிடக்கு, ஒரு ஃப்ராகையும் காணும். இந்த இதை எடுத்துக்கலாம். சர்பண்ட்
இவனை ட்ரை பண்ணலாம். இவனையும் தொலைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஃப்ராக் இல்லை. பார்க்கலாம் வாங்க. அண்ணா ஏஜே ஃபிஷிங் டாக்கிள்ஸ் அண்ணா, கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வேணுமென்று எதுவும் பண்ணவில்லை. இந்த சூனியக்காரன் ஏதோ செய்து விட்டான் என்னை. சூனியக்காரனுக்கு கடிச்சிச்சு. ஒழுங்காக கடிச்சுதான் நானாச்சு மீன் ஏற்றிருப்பேன். அழுக்காது அடுத்த ஒரு மீன் அடி. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். அண்ணே எத்தனாவது? இங்கே டென்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஒர்க்கே இல்லை. கரெக்டா இங்கிட்ட வருது அடிச்சு நான் தான் சொல்கிறேன். அடிச்சு இழுத்துரு இவ்வளோ பெருசா. ராடத்துக்கு நான் தான் சொல்கிறேன், மீன் வந்துச்சு. முடியல என்னால் இன்னைக்கு. நல்ல வேலை கரையில் வந்து கலந்துச்சு. பக்காடா இல்லை இதே தான் சாம்பார். சீக்கிரம் சூப்பரு சூப்பரு சூப்பரு. அவரி குட்டி ஒரு மீனை பிடிக்க வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை சத்தியமா. வா செம்மையா இருக்கு. சரியான ஹூக்கு ஒத்துட்டு எரிக்கு மக்களே. நல்ல ஹூக் மக்களே. நான் இன்றைக்கி ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஹெவி ராட் யூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் கம்மியாகவே ஊக்கப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியாக பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இந்த மீனுக்கே இப்படி கிழிச்சிட்டு போனால் அந்த 2 கிலோ மீனுக்கெலாம் பிரைடு கட்டானதுக்கு என்னோட தப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெவியாக ஊக்கப் பண்ணுறேன். கொஞ்சம் நார்மலாக பண்ணணும். ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோம். மாறா பொறுமையாக இருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டோம். ஒரு சின்ன அவரி குட்டி மக்களே. அவ்வளோதான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டா. நம்ம ஆசிக்கனா பார்த்தீங்கன்னா பெரிய மீன், நான் குட்டி மீன். எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம அடிக்கிறதால தான் இருக்குது. தான் 0ல் இருக்குது பார்த்துங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க நான் சின்ன மீனாக அடிக்கிறோம். அது எல்லாம் அடிக்கிற மீன் எல்லாமே அடை தான். அப்போ இது என்ன டைனோசரா? ஏயா மக்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்போ என்னைய கோத்துட்டு செருப்படி வாங்க வச்சிரியா? எவ்வளோ இருக்குது? நான் பார்க்கல. 160. அது இப்போ அதோட இது பெருசு. 3/4 கிலோ தான் இருக்குது மக்களே. அந்த மீனோட இந்த மீன் போய் சொல்லாதீங்க. இதை வெயிட் வச்சு பார்க்கலாம். என் மீன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோவாக தேரும். எவ்வளோ இருக்குது? 1/2 கிலோ 340 கிராம் இருக்கும் மக்களே. இதுதான் நமக்கு இன்றைக்கி சாதனை. வேறு ஒன்றும் கிடைக்கலை. அதுவும் இந்த சாதனையை பிடிக்கிறக்குள்ள பட்ட பாடு இருக்கு. 2 ஃப்ராக் வேறு அத்துட்ருக்கேன். ஹாம்ஸ்டர் ஃப்ராக் எல்லாம் நல்லா இருக்குது. தாராளமாக வாங்கிக்கோங்க. நம்பி வாங்கலாம். நல்லா தானே இருக்குது. சூப்பராக இருக்குது. 2 மீன் அடிச்சிச்சு மக்களே. 2மே சைஸ். 2மே பார்த்தீங்கன்னா நாட்டு விரால் தான். பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ சைஸ். 1.25 கிலோ சைஸ் தான் நாட்டு விரால். ரேரு உங்களுக்கு வியட்நாம் கூட இருக்கும். ஆனால் நாட்டு விரால் 1.25 அடிக்கிறது ரொம்ப ரேரு. அது ரேராக இருக்கட்டும். எதுக்கு வைக்க போகிறீங்க? மீன் நம்ம வச்சு மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கீங்க. வெக்க வருதே.